தமூதூன கமா தஈஷூன். நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படிதான் நீங்க மௌத்தாகும். நான் இப்ப எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் உள்ளம் எதை நோக்கி பெய்த்து கொண்டிருக்கிறது, நான் எதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எதை உலகத்துல செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த நிலைமையில தான் எனக்கு மௌத் வரும். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ கெட்டவர்களே நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள். இன்றைக்கு உலகத்துல என்னென்னலாம் பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், எகனாமிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான் ஸகாத். ஸகாத் சொன்னாலே உண்டு, அது நமா என்ற கருத்து வளர்க்கும், இரண்டாவது அது தூய்மைப்படுத்தும். என் சொத்தை, செல்வத்தை, நகைய, என் கடைய தூய்மைப்படுத்தும். இதுதான் ஸகாத். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இணையற்ற அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய உயரிய வாழ்க்கை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபீன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றத்துக்காக வேண்டி மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் விசேஷமாக தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி பகுதியை அடைந்திருக்கிறோம். 20வது நோன்பு. இந்த வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ரமலானுடைய பாக்கியத்தை தந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் இந்த கட்டத்தில் ஒரு சுய விசாரணை ஒன்று செஞ்சு கொள்ளணும். எங்களுக்குள்ள கடந்த 20 நோன்பை நான் முறையாக கழிச்சேனா சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த நோன்பை ஒரு தக்வாவை அடையிறதுக்குரிய ஒரு 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 சாதனமாக, ஒரு தக்குவாவை அடையிறதுக்குரிய ஒரு வழியாக இந்த நோன்பு எனக்கு தந்தான். இந்த 20 நோம்பில் தக்குவாவை அடைஞ்சு கொள்றதுக்கு நான் என்ன செஞ்சேன் என்றதை நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளும். என் அமல்கள் எப்படி இருந்துச்சு, என் தொழுகை எப்படி இருந்துச்சு, நோம்புக்கு முந்தி நான் எப்படி, ரமலானில் நான் எப்படி இருந்தேன், நோம்புக்கு முந்தி என் குர்ஆன் திலாவத் எப்படி இருந்துச்சு, ரமலானில் என் குர்ஆன் திலாவத் எப்படி இருந்துச்சு, நோம்புக்கு முந்தி என்னுடைய துவாக்கள் எப்படி இருந்துச்சு, ரமலான் என்னுடைய துவாக்கள் எப்படி இருந்துச்சு, ரோமுக்கு முன்னால் எனக்கும் மஸ்ஜிதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி, நோம்புல எனக்கும் மஸ்ஜிதும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி, நோம்புக்கு முன்னாலேயும் அதே மாதிரி நோம்புலையும் அதே மாதிரி என்றால் சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் நஷ்டவாளிகள், பெரும் கை சேதத்துக்குரியவர்கள். இவ்வளோ நல்ல ஒரு மாதத்தை தந்து, போனஸை தந்து, சந்தர்ப்பங்களை தந்து, இந்த மாதத்துலேயும் கூட நான் மஸ்ஜிதோட தொடர்பாவல்ல, இந்த மாதத்துலேயும் கூட என் தொழுகையை நான் திருத்தல்ல, இந்த மாதத்தில் கூட குரானை நான் கையில் எடுக்கல, குரானோட தொடர்பாகல, இந்த மாதத்தில் கூட அல்லாஹ் கிட்ட கையேந்தல்ல, இந்த மாதத்தில் கூட அல்லாஹ் கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டு என் பாவங்களை மன்னிச்சு கொள்றதுக்கு நான் தயாராக இல்லை, இந்த மாதத்தில் கூட ஷைத்தானை கெட்டி போட்டும் கூட நான் என் பாவத்தை நான் விடவே இல்லை, தொடர்ந்து செஞ்சு கொண்டே என்று சொன்னால் நண்பர்களே, சகோதரர்களே, பெரிய நஷ்டவாளிகள், பெரும் நஷ்டவாளிகள். மாத்தமாக நடந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தந்திருக்கிறான். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை கபூலியத்துக்காண்டி துவா கேட்கும். எனவே இன்னும் எங்கள் விட்டு போகல, இன்னும் 10 நாள் இருக்குது. எங்களால் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ
அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு இந்த நிமிஷம் இப்போ தௌபாவை செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த 10 நாட்களை முறையாக கழிக்கிறதுக்கு நான் நீங்களும் முயற்சி செய்யணும். பர்ச்சேசிங்கில், பஜாரில், இரவு நேரங்களில், இரவு களியாட்டங்களில், கைவாறுகளில், ரஸ்தியாதில் இளைஞர்கள், அன்புக்குரியவர்களே நண்பர்கள், இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லாருக்கும் தான் இரவு நேர ரஸ்தியாதுகள், கைவாறுகள், ஜங்ஷனில் இருந்து கொண்டு ரோட்டை அளக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் முட்டுட்டு இந்த கடைசி 10 ஹயாத்தாக்கி இந்த கடைசி 10ல் எப்படி சரி அல்லாஹ்வுடைய முஹப்பத் அடையணும், பாவங்களை மன்னிப்பு கேட்கணும், பாவத்தை உடுறத்துல இன்பத்தை அடையிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்வானா. அன்புக்குரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே, பொதுவாக மனிதர்களுக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அது டெம்பரரி, தற்காலிகமான பிரச்சனைகள். அது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மனுஷனுக்கு எதெல்லாம் தேவையோ, மனுஷன் எதெல்லாம் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவனுக்கு எதற்கெல்லாம் தேவையோ இதை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவன் படுற ஸ்ட்ரகிள், அவனுடைய தடமாத்தம், இது உலகத்தில் தற்காலிகமான பிரச்சனைகள். அவன் திருமணம் முடிக்கணும், கல்யாணம் முடிக்கணும், புள்ளக்குட்டி பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக வேண்டி உழைக்கணும், தொழில் செய்யணும், தொழில் தேடணும், கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, கடனை நிறைவேற்றணும், ஏதோ ஒரு வழக்கு வம்புல மாட்டிக்கொண்டார், அந்த விஷயங்கள் இருக்குது, குடும்பத்துடைய பிரச்சனை, மனைவியுடைய பிரச்சனை, கணவர்மார்களுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, இது எல்லா பிரச்சனைகளும் அன்பானவர்கள் உலகத்தில் எதெல்லாம் நாங்கள் நினைப்போமே என்னைய விட உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உலகத்தில் அதெல்லாம் டெம்பரரி தான். கண்ணை மூடிட்டோம்டா மூச்சுடைய அந்த ஃபங்க்ஷன் நின்றுட்டேன்னு சொன்னால், மவுத் ஆகிட்டோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. எனக்கு முடிஞ்சு தானே பிரச்சனை, இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் டெம்பரரி தான். ஒன்று ஆக கூடினா மவுத்து வரும், அப்படி இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏண்ட அமல்கள், என்னுடைய பொறுமை, ஏண்ட விஷயங்களை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை வச்சிருப்பான். அப்படி பார்த்தாலும் இது டெம்பரரி தான். ஆனால் மனிதனுக்கு இந்த டெம்பரரியான பிரச்சனைகளை அவன் அதுக்குரிய தீர்வு காண்றதுக்கு, சொல்யூஷனை காண்றதுக்கு நானும் நீங்களும் எல்லாரும் எங்கட மௌத்து வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். மௌத்துடைய பிரச்சனை, பசியுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிள்ளைகள் ஸ்கூல் கடன், இது எல்லாத்துக்கும் மௌத்து வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சொல்ல. ஆனால் எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதுதான் பெர்மனன்ட் பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பெர்மனன்ட் பிரச்சனை இருக்குது. இந்த பெர்மனன்ட் பிரச்சனையுடைய அழகு எப்படின்னா, இதுக்குரிய தீர்வு, பிரச்சனையும் அல்லாஹ் சொல்லி இதுக்குரிய தீர்வையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதுதான் எதிர தீர்வு. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்திரமான இந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளும் இதுதான். பிரச்சனையும் இதுதான், தீர்வும் இதுதான். அது என்ன பிரச்சனை? நான் மௌத்தாவிட்டேன் என்றால், மௌத்தாவதுக்கு முன்னாலேயே என்னுடைய சக்கராத் எப்படி இருக்க போகுது? பிரச்சனையா இல்லையா? எங்களை எல்லாத்துக்கும் ஆசை சுஜூதில் மௌத்தாகணும், ஹரம் ஷரீஃபில் மௌத்தாகணும், அமல் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள மௌத்தாகணும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அன்பான எத்தனை பேருக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்குது யோசிப்பார்? எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது? விருப்பம் ஒன்று இருக்குது. ஆனால் உங்களுடைய மௌத்து எப்படி வரும் என்றது ஒரு ஸ்திரமான பிரச்சனை. ஏனென்றா ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தமூதூன கமா தஈஷூன், நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படி தான் நீங்கள் மௌத்தாவீங்க. நான் இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் உள்ளம் எதை நோக்கி பெய்த்து கொண்டிருக்கிறது, நான் எதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எதை உலகத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எதுக்காண்டி அலைஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த நிலைமையில தான் எனக்கு மௌத்து வரும். அப்போ மௌத்து எப்படி வரும் என்றது ஒரு பிரச்சனை எனக்கு. இந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை சகோதரர்களே. நான் எப்படி மௌத்தாயிரணும், கம்மா எப்படி அல்லாஹ் அது ரசூல் சொன்னாங்க, நீங்கள் எப்படி மௌத்தாவினீங்களோ அப்படி தான் எழுப்பப்படுவீங்க. சுப்ஹானல்லாஹ், லேசான ஒரு விஷயம் இல்லை சகோதரர்கள். நாங்கள் எப்படி மௌத்தாரோமோ அப்படி தான் எழுப்பப்படுவோம். அப்போ என்ற மௌத்து எப்படி இருக்க போகுது என்றது ஒரு ஸ்திரமான பிரச்சனை.
எனக்கு எந்த மலக்குமார்கள் வரப்போறாங்க என்ற ரூஹ் எடுக்கிறதுக்கு? அஸாபுடைய மலக்குமார்கள் வருவாங்களா, பஷாரத்துடைய மலக்குமார்கள் வருவாங்களா? ஸ்திரமான ஒரு பிரச்சனை. பஷாரத்தண்டா நன்மாராயம் சொல்லக்கூடியவர்கள், சொர்க்கத்துடைய மலக்குமார்கள். என்னுடைய ரூஹ், இந்த ரூஹ பிரிக்கப்படக்கூடிய நேரத்தில் பெருவரல் இருந்து ஆரம்பிச்சு கண்ணுள்ளுக்கால் எடுக்கப்படக்கூடிய அந்த ரூஹ், அதானே கண் திறந்திருக்கும் ஜனாசாட. இந்த ரூஹ் எடுக்கப்படக்கூடிய நேரம் எப்படி எடுக்கப்படும்? எனக்கு ஒரு லேசாக ஒரு மாவுல சிக்கிக்கொண்ட ஒரு முடிய போல எடுக்கப்படுமா, அல்லது முள்ளு கம்பியில சிக்கின ஒரு பழைய புடவைய போல பரன்னு இழுத்து என்ற ரூஹு பிரியுமா? பிரச்சனையே இல்லை சோதரர்கள். ஸ்திரமான ஒரு பிரச்சனை, தீர்வு காண வேண்டிய ஒரு பிரச்சனை. என் மௌத்துக்கு பின்னால என் ரூஹ மேல் எடுக்கக்கூடிய நேரத்தில், முதல் வானத்தை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் என் ரூஹ் கதவு தட்டப்பட்டு அந்த முதல் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் மலாய்க்கமார்கள் என்ன வாசம் அடிக்குது, இது எந்த அடியானுடைய ரூஹ், இது சுருக்கத்துக்குரிய ரூஹ் என்று சொல்லி நன்மாராயம் சொல்லுவாங்களா? கொண்டு போங்க இந்த நஜீஸ, நாத்தம் அடிக்குது, இந்த இடத்துல வெக்கமானம் என்று சொல்லி என்ற ரூஹ முதல் வானத்திலிருந்து தூக்கி வீச போறாங்களா? ஸ்திரமான பிரச்சனை சோதனை. நாங்கள் எல்லாரும் மௌத்தா தான் போறோம். இந்த மௌத்துக்கு பின்னால் என்ன கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது. இந்த கபூர்ல நான் எப்படி இருக்க போறேன்? ஆயிரக்கணக்கான வருடங்கள் நான் கபூர்ல வாழ போறேன். உலகத்தில் எவ்வளவு காலம் சோதனையில் வாழ்வோம்? கூடி போனா 100 வருஷம் வாழுவோமா? கபூர்ல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்க போறோம். லேசான ஒரு விஷயம் ஒன்று இல்லை, லேசான பிரச்சனை ஒன்று இல்லை. ஏண்ட கபறுகளுக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுமா? சொர்க்கத்துடைய ஜன்னல்கள் திறக்கப்படுமா? ஏண்ட கபருக்கு நரகத்தினுடைய படுகொலி ஆகிடுமா? ஸ்திரமான பிரச்சனை சகோதரர்களே. இதுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் இந்த கபருடைய வாழ்க்கைக்கு? மஹ்ஷருடைய அந்த நாள், கபறுகள் வெடிச்சு மனிதர்கள் மேல போகக்கூடிய அந்த நாள், எல்லாரும் அல்லோல கல்லோல பட்டுக்கொண்டு ஓடுவாங்களே. அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாள் எல்லாத்தையும் வச்சு முதலாவது ஒரு அறிவிப்பு செய்வானே. சூரா யாசின் ஓதுறோம், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ கெட்டவர்களே நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள் என்ற ஏலான்ல நான் நல்லவங்கட சைட்ல இருப்பேன், நான் கெட்டவர்களே சைட்ல இருப்பேன். ஸ்திரமான பிரச்சனை சொல்றேன். எங்க இருக்க போறேன் நான்? இந்த பள்ளியில வச்சு நாங்க சொன்னோம்டா, ஏ கெட்டவர்களை நல்லவர்களை விட்டு ஓரமாயிருங்க, கெட்டவர்கள் எல்லாம் மேலே போங்க, நல்லவர்கள் எல்லாம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்டா என்ன நடக்கும்? மேலே போறவங்க எல்லாம் அப்படி இல்லை, நான் சும்மா சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. என்ன நடக்கும்? எப்படி இருக்கும் எங்களுக்கு ஹாலாத்? நான் எங்க இருப்பேன்? நல்லவங்கட சைட்லயா கெட்டவங்கட சைட்ல இருக்க போறேன்? சுப்ஹானல்லாஹ். ஸ்திரமான பிரச்சனை சகோதரர்கள். அந்த கியாமத்துடைய நாள் 7 முழம் என்றாங்க, 7 ஜான் என்றாங்க, 7 அடி என்றாங்க. ஒவ்வொரு ஹதீஸ்கள்ல எப்படியோ சூரியன் எங்களுக்கு கிட்ட கொண்டாந்து வைக்கப்பட போகுது. அந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வேர்வையில மூழ்கி கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க. யௌமலா யன்ஃபு மாலு வலா பனூன், எங்கட பணமோ எங்கட செல்வங்களோ சொத்துகளோ அங்கே கொண்டு போய் தொண்டும் டீட காட்டி எங்கட வானத்துல பொஸ்தத்தை காட்டி ஒன்றும் சரி வராது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அந்த நாள்ல எல்லாரும் ஒத்தர் விட்டு ஓட போறாங்க. இந்த நாள்ல அல்லாஹுடைய நிழலு கீழே நான் இருப்பேனா இல்லையா? எனக்கு அல்லாஹ் விமோசனம் தரப்போறானா இல்லையா? ஸ்திரமான பிரச்சனை சகோதரர்கள். சிராத்துல் முஸ்தகீம் பாலம், சுபஹானல்லாஹ், அந்த பாலத்தை வர்ணிக்கிறாங்க கிதாபுகள்ல. 1500 வருடங்கள் என்று சொல்றாங்க. 500 வருடங்கள் ஏறணும் இறங்கணும், 500 வருடங்கள் தரையில நடக்கணும். ஸ்ட்ரெயிட் ரோட். மிஸ் ஆவிச்சுன்னு சொன்னா நரகம் கீழே தாண்டுவேனா? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தடுக்கி விழுந்துருவேனா? ஸ்திரமான பிரச்சனை சகோதரர்கள். இதுக்கு தீர்வு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். தொழுகையில தீர்வு தந்திருக்கிறான், நோம்புல தீர்வு தந்திருக்கிறான், தௌபால தீர்வு தந்திருக்கிறான், குர்ஆன் திலாவத்துல தீர்வு தந்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதனுடைய சிறப்புகளை. கபர்ல எங்களுக்கு எது யாரு சாட்சிக்கு வர போறா? நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய யாரு சாட்சிக்கு வர போறா?
இது எல்லாத்தையும் பார்த்தால் அமல்கள் எல்லாத்திலும் சிறப்புகள் எடுத்து பார்ப்போம். எல்லா சிறப்புகளும் குர்ஆன் ஓதினா கபூர்ல குர்ஆன் வந்து நிற்கும் தலைமாட்டில், எங்களுடைய தொழுகை வந்து நிற்கும் கால் மாட்டில், கியாமத் மஹ்ஷருடைய நாள்ல நாங்க கொடுத்த சதக்காக்கள் தர்மங்கள் வரும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பிரச்சனையும் சொல்லிட்டு ஸ்திரமான இதுல ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தவறினோம்னு சொன்னால் முடிஞ்சு. அதான் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபிரிஸ்தான் பக்கம் போன அழுவாங்களே. ஏன் சொன்னாங்க, நாங்கள் சந்திக்க போற முதல் மன்சில், முதல் ஊடு இந்த இடம். இதுல தப்பி என்றா அவ்வளோ சரிதான், இல்லாட்டி அவ்வளோதான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்கள், எனவே தரப்பட்டிருக்கக்கூடிய எஞ்சினை இந்த 10 நாளை முறையாக கழிச்சு கொள்வோம். எனவே ஸ்திரமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தந்த சதகாவும் ஜகாத்தும். சதகாவும் ஜகாத்தும். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, ஜகாத் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு உலகத்தில் என்னென்னெல்லாம் பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான் ஜகாத். ஜகாத்துடைய விதியாக்கம் அது அல்லாஹ் எப்படி விதியாக்குறான்? ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார், அல்லது பணம் சேகரித்து வச்சிக்கிறார், அல்லது விவசாயம் செஞ்சிக்கிறார், அல்லது அவருக்கு ஏதோ ஒரு புதையலோடு கிடைக்குது, இப்படியான ஆட்களுக்கு ஜகாத் கடமை. அன்புக்குரியவர்கள், இப்போ எங்கட பகுதியில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஒன்று வியாபாரம் செய்யலும், அல்லது ஏதோ சல்லிய பணத்தை சேமித்து தங்கத்தை சேமித்து வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு அமைப்புள்ள எங்கேயோ ஒரு விவசாயம் செஞ்சு கொண்டிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கேயாலும் ஒரு இடத்துல ஃபார்ம், கால்நடைகள் வளர்த்து கொண்டிருப்போம். எங்கட சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்தை நாங்கள் முறையாக கொடுக்கணும். ஜகாத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறது இல்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஒன்று செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு சல்லிக்கு ஜகாத் என்றா அந்த ஜகாத்தை கொடுக்கணும். இது என்ன செய்யறது? நாங்க சில நேரங்கள்ல சேர்ந்தா தானே ஜகாத் கடமையாகும். பிரிச்செடுத்துருவோமே கிட்டையாய், நோவு கிட்டையாய், அல்லது வருஷம் கிட்டாய் பிரிச்செடுத்துற ஜகாத் இல்லை. ஜகாத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறது இல்லை. சோதரர்களே, அல்லாஹ் எனக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை தந்திக்கிறான்டா. அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, ஜகாத் கணக்கு பார்க்கறது 2 முறை இருக்குது. ஒன்று தங்கத்தில் ஜகாத் கணக்கு பார்க்கறது, தங்க கணக்கின் படிக்கு ஜகாத் பார்க்கறது. இன்னொன்று இருக்குது வெள்ளி கணக்கின் படிக்கு ஜகாத் கணக்கு பார்க்கறது. வெள்ளி கணக்கின் படிக்கு பார்த்தோம் என்று சொன்னால் சின்னொரு முதலீடு இருந்தாலும், சின்னொரு சேவிங் இருந்தாலும், ஒரு 10 லட்சத்துடைய சேவிங் இருந்தாலும் எனக்கு அதில் ஜகாத் கடமையாகும். அப்ப வெள்ளியுடைய கணக்கை பார்த்து நான் ஜகாத் கொடுப்பேன், நான் சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஜகாத் என்று சொல்றது அன்பானவர்கள் லேசான ஒரு அமல் ஒன்று இல்லை. ஜகாத் என்று சொன்னாலே உண்டு அது நமா என்ற கருத்து, வளர்க்கும். 2வது அது தூய்மைப்படுத்தும். தஸ்கியால இருந்து வரக்கூடிய வார்த்தை. என் சொத்தை, செல்வத்தை, நகைய, என் கடைய தூய்மைப்படுத்தும். இதுதான் ஜகாத். அப்போ ஒன்று, நான் எனக்கு வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா ஒரு ஆலிமா அழுகி நான் கேட்கணும், நான் எப்போ முதலீடு போட்டேன், இதெல்லாம் நல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயங்கள். நான் எப்போ முதலீடு செஞ்சேன், எந்த மாசத்துல செஞ்சேன், நான் ஒரு ஆலிமானகி நான் இந்த மாசத்துல முதலீடு செஞ்சேன், ஆரம்பம் பணமான இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ போட்டேன், அதுக்கு பின்னால் இவ்வளோ போட்டேன், அதுக்கு பின்னால் இப்படி வந்துச்சு, இப்படி ப்ராஃபிட் வந்துச்சு, இப்படி சாமான் எடுத்தேன், இப்படி கொடுத்தேன், இப்போ ஏண்ட முதலீடு என்ன கேபிட்டலாக இவ்வளோ இருக்குது, நான் கடன்ல இவ்வளோ இருக்குது, சாமானம் எனக்கு வர வேண்டியது இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு கணக்கு பார்த்து முறையா ஒரு மனிதன் ஜகாத் கொடுத்தால் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யும். யாருக்கு கொடுக்கணும் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிக்கிறார். இன்னின் ஆட்களுக்கு ஜகாத்தை கொடுக்கணும். மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், கடனாளிகள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், போராட்டம் செய்யக்கூடியவர்கள், இப்படி அல்லாஹ் ஒரு 8 கேட்டகரியை வச்சிருக்கிறான். எங்கள் நாட்டில் 4 அல்லது 5 கேட்டகரி கீழால எங்களுக்கு ஜகாத்துகளை கொடுக்கணும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அதை முறையாக கொடுக்கணும். எனக்கு ஜகாத் கடமையாயிருச்சு, நான் ஒரு 5 லட்சம் ஜகாத் கடமை, இந்த ஜகாத்தை கொண்டு வந்து குவான்டிட்டிக்கு பிரித்து கொடுக்கறது இல்லை. எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் முடுபட்டு வருவது. அப்படி வந்து பஜாரில் இருந்து அவரோட கடையில் இருந்து கொண்டு 1000 ரூபா 2000 ரூபான்னு சொல்லி என்விலப்பில் போட்டு போட்டு இருப்பாங்க. யார் எடுக்கிறவர், யார் அவர் எலிஜிபிளா இல்லையா, இவர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்ய போகிறாரு, இவர் முறையாக பயன்படுத்துவாரா இல்லையா, ஒன்றுமே தெரியாது, அப்படியே கொடுத்து கொண்டு இருப்பாங்க.
அப்படி ஒரு ஆசை சிலவங்களுக்கு. அல்லாஹ் அந்த ஆசையை கபூலாக்கட்டும். ஆனால் சகோதரர்களே, ஜகாத்துடைய மன்ஃபாத் அவர் இந்த வருஷம் கொடுத்தா வார வருஷம் அதே 100 பேர் 200 பேர் ஆவி நிற்பாங்க, எதிர்பார்த்துக்கொண்டு நிற்பாங்க. எனக்கு ஜக்காத் கடமையா முதலாவது நான் பார்க்கணும் என்ற ஜக்காத்தை முறையாக முதலாவது எங்களோட குடும்பத்தில் தேடுவோம். ஊரெல்லாம் கொடுக்குறத முதலாவது எங்களோட குடும்பத்தில் தேடுவோம். எங்களோட கூட பிறந்தவங்க, எங்களோட செலவு கீழே அடிக்கிறவங்க இல்லை, எங்களோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க, எங்களோட சாட்சி பெரிய மக்கள் இருப்பாங்க, எங்களோட குடும்பத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க. இவங்கள பார்ப்போம் யாரு எலிஜிபிள், யாரு தேவை உள்ளவங்க. ரெண்டாவது சகோதரர்களே, எங்களுக்கு கீழால் இருக்கிற வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அது கடையா இருக்கலாம், அது ஒரு நிறுவனமா இருக்கலாம், அது ஒரு மஸ்ஜிதா இருக்கலாம், ஒரு மதரசாவா இருக்கலாம். அவங்க எலிஜிபிள் என்று சொன்னால் சில நேரங்களில் நீங்க நினைக்கக்கூடாது இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஜக்காத்து கடமை. அல்ஹம்துலில்லாஹ் சிலவங்க மேல் மிச்சமாக ஜக்காத்துக்கு அவங்க பள்ளியில வந்து கடமை செய்யறது அவங்களுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக வேண்டி நினைச்சுக்கொள்ளானும். எல்லா உலமாக்களும் ஜக்காத்துக்கு கடமை அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஏராளமான உலமாக்களும் இருக்கிறாங்க, ஜக்காத் கொடுக்கக்கூடிய முஅஸ்ஸின்மார்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஆனால் எங்களுக்கு கீழாளிக்கிறவங்கள பார்க்கணும். நாங்கள் எங்களுக்கு கடையில் வேலை செய்கிறவர் ஊழியர்கள் இப்படி பார்ப்போம், பார்த்து கொடுக்கணும், தேடணும். சரி, ஏதோ ஒரு அமைப்புல ஃபெடரேஷனோ பைத்து ஜக்காத்தோ ஜக்காத்துடைய பணங்களை சேர்க்கிறாங்கன்னா நாங்கள் இந்த நேரத்துக்கு கேட்கறது, அப்போ ஏன் ஜக்காத்தை பள்ளி கட்டுறதுக்கு கொடுக்கலுமா, மதரசா கட்டுறதுக்கு கொடுக்கலுமா? அது சதக்கால கூடாது. ரெண்டாவது சப்ஜெக்ட். ஜக்காத்தை கொண்டு வந்து ஒரு மதரசாக்கு கொடுக்கறது, ஒரு பள்ளிக்கு கொடுக்கறது, பள்ளி கட்டுமானத்துக்கு இல்லை. ஜக்காத் எலிஜிபிளான ஆட்களுக்கு ஏண்ட ஜக்காத்தை கொடுக்கணும், முறையா கொடுக்கணும். ஒரு ஃபெடரேஷனுக்கோ ஒரு பைத்து ஜக்காத்துக்கோ கொடுக்கறதா இருந்தால் அவங்க பைத்து ஜக்காத் அந்த பணத்தை வக்கீலா நின்று பொறுப்பு எடுத்தாங்கன்னா அவங்க முறையான, அதாவது கடமையான ஒருத்தருக்கு போய்த்து ஜக்காத்தை போய்ட்டு சேர்க்கிற வரைக்கும் ஏண்ட ஜக்காத் எனக்கிட்ட இருந்து ஏண்ட பெண்டிங்ல இருந்து கொண்டே தயக்கும். ஜக்காத் யாருக்கு போய்ட்டு சேருதோ அது வரைக்கும் அது இருக்கும். இதுதான் உலமாக்கள் ஏகோபித்த முடியும். அதனால முறையாக ஜக்காத்தை, எனக்கு ஜக்காத் கடமையாயிருச்சா கணக்கு பார்க்கணும், உரியவங்கள்ட்ட போயிட்டு சேர்க்கணும். அதுக்கு இந்த தர்த்தீபை பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் சகோதரி, ஜக்காத் கடமையானது, எல்லாருக்கும் செய்யலமான ஒரு அமல் தான் சதகாவுடைய அமல். சதகாண்டு வரக்கூடிய நேரத்தில் நாங்க யோசிக்கிறது உள்ளவன் தான் கொடுக்கணும், தனவந்தர்கள் தான் கொடுக்கணும், செல்வந்தர்கள் தான். செல்வந்தர்கள் ஜக்காத் கடமையானவர்கள் அவங்களோட ஜக்காத்தை கொடுத்துட்டு ஜக்காத் இல்லாம சதகாவுடைய விஷயங்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த மஸ்ஜிதா இருக்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளா இருக்கலாம், உலகத்திலும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், இஸ்லாமிய அமைப்புகள், மதரசாக்கள், நிறுவனங்கள், இன்னும் உண்டான பலவிதமான உதவிகள் அந்த தனவந்தர்களுடைய சதக்காக்கள், அந்த வியாபாரிகளுடைய பணங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவங்க எல்லாத்துடைய வியாபாரத்தில் பறக்கத் செய்வானா. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் சதகா என்று வரக்கூடிய நேரத்தில் அது வெறுமனே செல்வந்தர்களுக்குரிய அமல் மட்டும் அல்ல, பணக்காரர்கள் மட்டும்தான் கொடுக்கணும் ஜக்காத். சதகா அப்படி இல்லை. ஜக்காத் கொடுக்கணும் கடமையானவங்க, சதகா எல்லாருக்கும் கொடுக்கணும். அதைத்தான் சஹாபாக்கள் எங்களுக்கு பழகி தந்திக்கிற பழக்கம், அதான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பழகி தந்திக்கிற பழக்கம். எந்த நேரத்திலையும் சதகா. ஏனென்றா அல்லாஹ் எங்களுக்கு தந்தது அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்திக்கிறது நீங்க சதகா கொடுங்க, செலவழிங்க. ரமலான் செலவழிக்கிற மாசம், செலவழிங்க. அவங்களுக்கு தந்திக்கிறத செலவழிங்க. உங்களோட மௌத்து வாரத்துக்கு முன்னால மின் கபிலி ஐயத்திய அஹதகுமுல் மௌத், மௌத்து வாரத்துக்கு முந்தி செலவழிச்சிருங்க. மௌத்து வந்தா ஃபயகூலு, அப்ப நாங்க சொல்லுவோம் ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் தாவேயா அல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், சதகா செஞ்சு நல்லவனா வந்து சேர்றேன். அப்ப டூ லேட். யோசி பாருங்க, இந்த 20 நாள் என்னையால ஒரு தேவை உள்ளவங்களுக்கு ஒரு 100 கிராம் ஈச்சப்பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால் ஏழுமா போச்சா? ஏழாமல் பேத்திக்குதான். என்னால் ஏழாவா? ஒரு 100 கிராம் ஈச்சப்பழம், நல்ல ஈச்சப்பழம் எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா. யோசிச்சு பார்ப்போம், இந்த ரமலான்ல 20 நாள் கழிஞ்சிட்டு என்னையால என்ன சதக்கா செஞ்சிருக்கிறது? அல்லாஹ் கிட்ட நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்து 100 கிராம் ஈச்சப்பழம் வாங்கி கொடுக்குறீங்களா, அல்லது 1 கோடி கொடுத்து 1 டன் ஈச்சப்பழம் வாங்கி கொடுக்குறீங்களான்ற பிரச்சனை ஒன்று இல்லை.
அல்லாஹ் பார்க்குற ரசூல் என்ன சொன்னாங்க, இத்தகின்னார வலோ பிஷிக்கி தம்ரா, நரகத்தை பயந்துக்கோங்க. ஒரு ஈச்சப்பழத்தினுடைய ஷிக்குன்னு சொல்றது, அதை ஒரு 4-5 பிரிச்சா வருமே ஒரு துண்டு, அந்த ஒரு துண்டை கொடுத்து சரி நரகத்தை பயந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம், எனக்கு யாரும் செய்யலாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஏலும் சகோதரர்களே, சதகா உடைய அமல் இருக்குதே, இது ஆக முக்கியமான ஒரு அமல். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு இருக்கக்கூடிய சில பெர்மனன்ட் பிரச்சனைகள், எனக்கு இருக்கக்கூடிய சில ஸ்திரமான பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் தீர்வு சதகால எல்லாம் வச்சிருக்கிறார். சதகா கெட்ட மௌத்தை விட்டு வெளியே பாதுகாக்கும். எப்படி தீர்வு? கெட்ட நோய்களை விட்டு பாதுகாக்கும். தாவு மர்தாக்கும் பி சதகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களோட நோயாளிகளை சதகாவின் மூலமாக மருந்து செஞ்சுக்கோங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நல்ல மௌத்தை எடுத்துக்கோங்க இந்த சதகாவின் மூலமாக. கபருக்கு தலபாடமாக, கபருக்கு ஃபர்னிச்சர்ஸாக சதகா வச்சுக்கொள்வோம். நான் சொன்ன போல அவ்வளோ ஒரு கடுமையான அந்த மஹ்ஷருடைய நிழல்ல எங்களுக்கு, மஹ்ஷருடைய வேதனையில அந்த சூட்டிலையும் எங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு விஷயம் எது தெரியுமா? வலது கை கொடுத்த சதகா. இடது கைக்கு தெரியாம வலது கை கொடுத்த சதகா, அது எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு தரும், எங்களோட சிராத்ல கொண்டு போய் சேர்க்கும். அன்புக்குரியவர்களை, சின்ன சின்ன விஷயங்கள் இதே சதகால. ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, வஹ்யுல் கலம் என்று சொல்லக்கூடிய கிதாபில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அல்லாஹுடைய ஒரு நேசர், வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் அடிக்கடி அடிக்கிறது. ஒரு கட்டத்தில் தின்றதுக்கு கூட வழி இல்லாமல் பல நாட்கள் கழிச்சதுக்கு பின்னால் கடைசியாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களோட ஊட்டை விற்கிறதுக்கு முடிவு செஞ்சார். மனைவியோட மசூரா பண்ணார், என்ன செய்வோம், மனைவி செல்ற வேற வழி இல்லை, ஊரெல்லாம் கேட்டு திரி இயலாதே, உங்களுக்குன்னு சொல்லி கௌரவம் ஒன்று இருக்குது. இன்றைக்கு மிச்சம் பேர் அப்படித்தான். நாங்கள் நினைக்கிறது, இவர் மாஷா அல்லாஹ் நல்லா தான் இருக்கிறாரு, லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃப், அல்லாஹ் சொல்றார். சில நேரங்களில் வெக்கத்தில் கேட்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்களை தேடி கொடுக்கணும் சோதரி, தேடி கொடுக்கணும். அவர் பார்க்கறதுல மாஷா அல்லாஹ் எங்களை விட நல்லா உடுத்திக்கிறாரு, நல்லா தான் நீக்கிறாரு, அப்படி இப்படின்னு எங்களுக்கு விளங்கும். ஆனால் உண்மையிலே தேவையுள்ளவராக இருப்பார். ஏதாவது ஒரு நோய், புள்ளையோட பிரச்சனை, கடன் விஷயங்கள், தின்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பார் சோதரிகள். சில நேரங்கள் எங்கட சுஃப்ரா பெருசா இருக்கும் இஃப்தாருக்கு, ஆனா அவருக்கு அந்த பள்ளியால கொடுத்த ஈச்சப்பழத்தையும் கஞ்சன் தவிர வேற ஒன்றும் இருக்காது. இந்த மனைவி சொல்றா, நீங்க பெய்த ஊட்டவில்லைங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட பற்றி பேசுகிறேன், எங்கிட்ட ஊட்ட விற்கணும். அப்போ அவர் கேட்குற, என்ன பிரச்சனை, ஏன் ஊட்ட விற்க போறீங்க? சொல்ல, இல்லை இதுதான் சப்ஜெக்ட். அவர் சொன்னார், முதலாவது போயிட்டு இப்போ எவ்வளோ நாள் திண்டு சொல்றாரு, திண்டு மிஷ நாள் முதல்ல இதை போய் சாப்பிடுங்க. போயிட்டு குடும்பத்தோட 2 ரொட்டியை கொடுத்து அனுப்புகிறார். இடையில தேன்பானியை போட்டு 2 ரொட்டியை கொடுத்து அனுப்புகிறார். இவர் எடுத்துகிட்டு போகிறார் ரொட்டியை, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போகக்கூடிய நேரத்தில் ஒரு மிஸ்கின் வாரா. மிஸ்கின் கேட்குறா, எனக்கு என்ன சரி தாங்களே, அவரோட கையில் ஒரு சின்ன புள்ள, நானும் நீங்களும் பசியை தாங்கலும், இந்த குழந்தை அனாத புள்ள தின்னாம இருக்குது 3 நாளா, உங்களோட கையில ரொட்டியை தாங்களே நீங்க கேட்குறான். மனுஷன் வேற வழி இல்லை, கையில் கொடுத்துட்டு வேலையை பார்க்குறான். கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து ஒருத்தர் ஓடி வராரு, பக்கத்து வீட்டுக்காரர், என்ன செய்றீங்க இந்த இடத்துல, உங்க வீட்டில் பெரிய ஓஹோன்னு ஆரவாரமாக இருக்குது. இவர் என்னமோ ஏதோடு பயந்து ஓடினா, அவங்க வீட்டு முன்னுக்கு 3 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் முழுக்க தானியம், இன்னொரு ஒட்டகம் முழுக்க பழங்கள், இன்னொரு ஒட்டு முழுக்க தங்க காசுகள். தங்க காசுன்னு சொன்னதே சுபஹானல்லாஹ், அதாவது தீனார் திர்ஹம் என்று சொல்லுவோமே, ஒவ்வொரு காசும் பெரிய பொறுமதியானது. இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா இவட வாப்பட பழைய கூட்டாளி, வாப்ப பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் சல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. உடனே அதுலேருந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு 100 திர்ஹத்தை அந்த பெண்மணியை கையில கொடுத்து சந்தோஷமாயிரின்ட்டு இவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. அந்த இரவு கனவுண்டு காண்றார். மஹ்ஷருடைய மைதானம் எழுப்பப்படுவது, இவருடைய நலவு பொல்லாப்புகள் நிறுக்கப்படுவது, நன்மை தீமை நிறுக்கப்படுவது. சகோதரர்களே, பெரியார்களே, கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவரு கனவு காண்றாரு, இவருடைய பாவம் தட்டு தான் பாரமா இருக்குது, கனமா இருக்குது. எல்லா நன்மைகளையும் போட்டாச்சு, ஆனா பாவத்தட்டு இன்னமே கனமா இருக்குது. கேட்கப்படுது, விட்டு வேறொன்றும் இல்லையா? இல்லை, இவர் இன்றைக்கு கொடுத்த 100 திர்ஹம் ஒன்று இருக்குது, அதையும் போடுங்க. ஆனால் உசும்புது இல்லை. வேற என்ன இருக்குது? 2 ரொட்டி துண்டு இருக்குது, அதையும் போடுங்க. ஆனா உசும்புது இல்லை. கடைசியாக கேட்கப்படுது, வேறொன்றும் இல்லையா? பாருங்கள், இந்த மனுஷன் வேறொன்றும் இல்லையா? சொல்லப்பட்டுச்சு, இவர் ரொட்டி கொடுத்த நேரத்தில் அந்த ஏழையிட கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு கீழே.
அப்போ அந்த கண்ணீரை தூக்கி போடுங்களே, போட்டத்தோடு அந்த நன்மை தட்டு அப்படியே பாரத்தால கீழே போச்சு. சகோதரர்களே, நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறது இருக்கித்தானே, அவருடைய உள்ளத்தால் ஒரு துவா செஞ்சாரண்டா, ஒரு கண்ணீர் விட்டார் என்றால் அதே போதும் என்ற சொர்க்கத்துக்கு. எவ்வளோ தேவையுள்ளவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு மஸ்ஜிதில் கூட உங்களோட எங்கட இந்த மஸ்ஜிதில் வேலை செய்யக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உண்டான இன்றைக்கு ஜும்மாவுடைய வசூல் அதுக்கு தான் பேத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக அப்படி வேலை செய்யக்கூடிய சகோதரர்களே, நாங்கள்லாம் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக நோம்பு இஃப்தார் எல்லாம் இருந்தோம். குடும்பங்களை தியாகம் செஞ்சுட்டு வந்து உட்காந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம். 24 hours சர்வீஸ். நாங்கள் யோசிப்போம், சம்பளம் ஒன்று கொடுக்குறாங்க தானே, எவ்வளோ கொடுக்குறாங்க சகோதரர் சம்பளம்? 24 மணித்தியாலம் சர்வீஸுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? நிர்வாகத்தால் ஏண்டியத்தானே செய்யுது. நீங்கள்லாம் கொடுக்குற சப்போர்ட்டை தானே அவங்களும் இருக்கிறாங்க. அதனால் சகோதரர்கள், இன்றைய வசூலை அந்த இமாம்களுக்கு, அந்த முஅத்தினுக்கு கடமையில் ஈக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக கொடுப்போம். தயவு செஞ்சு 20 ரூபா 50 ரூபா பெரிசு தான். எங்களால் ஏண்டிய மேக்சிமம் ஒன்று செய்வோமே. நாங்கள் இந்த கிழமை வாரக்கிழமை அவங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களோட தேவை என்னன்றதை கேட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்ததில்ல ஒரு நாளும் எங்களை குறைக்க மாட்டோம். எனவே சுருக்கம் என்னென்னு சொன்னால், கழிச்ச 20 நாளையும் சுய விசாரணை செஞ்சு பார்ப்போம். அதுக்கு பின்னால் எஞ்சிருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் நாங்கள் எப்படி கழிக்க போகிறோம் ஒன்று பிளானோடு போட்டுக்கொள்வோம். கியாமுல் லைல் வருவது, இஅ்திகாஃப் வருவது, இரவு நேரங்களில் வீணாக கழிக்காமல் இந்த விஷயங்களை செய்வோம். எனவே வாழ்க்கையில் 2 பிரச்சனைகள் இருக்குது. டெம்பரரியான பிரச்சனை, அதே போல் பெர்மனண்ட்டான பிரச்சனை. டெம்பரரியான பிரச்சனைக்கு நாங்கள் சொல்யூஷனை அல்லாஹ் தருவான். ஆனால் பெர்மனண்ட்டான பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை அல்லாஹ் எங்கட கையில் வச்சிருக்கிறான். அதில் ஆக சிறப்பான தான் சதக்காவுடைய விஷயங்கள். ஜக்காத் கடமையானது. சதக்காவுடைய விஷயங்களை கொடுத்து எங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை நாங்கள் அடைஞ்சு கொள்வோம். என்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.